சீனாவை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பதட்டம் நிலவணும் என்பது அமெரிக்காவுக்கு விருப்பம். ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு சோசியலிச வளர்ச்சிங்கிறது அவங்க ஆபத்தை பார்க்கும். ஸோ அதை பண்ணும்போது அப்படியெல்லாம் இல்லை, நீ ஒன்றும் நினைச்சதெல்லாம் பண்ணிட முடியாது என்று சொல்லுகிற இடத்துல அமெரிக்கா வந்து நான் 100% வரி போடுவேன் அப்படின்னு சொன்னால், சீனாவால் அப்படின்னா நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுல இந்தந்த பொருளை அனுப்ப மாட்டோம் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அந்த மாதிரி பழக்கப்பட்டதுனால வந்து நம்ம வந்து அமெரிக்காட்டேருந்து டாரிஃப் போட்டதுனால நம்ம சைனாட்ட போயிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க தேவை. இந்த மாதிரியான பரேட்ல எல்லாம் ஆயுதங்களை ஏன் காட்டுறாங்கன்னா, ஆயுதங்கள் வந்து இப்போதைக்கு போர் இல்லாமல் தடுக்கிறதுக்கான வழிமுறையாக நினைச்சுதான் காட்டுறாங்க. எங்களை அச்சுறுத்த முடியாது, நாங்கள் இவ்வளோ ஆயுதங்கள் வச்சிருக்கோம், நாங்கள் இவ்வளோ இராணுவத்தை வலிமையாக தயாரித்து வச்சிருக்கோம் என்று சொல்வதற்கான ஒரு ராஜதந்திரமாக சில விஷயங்கள் செய்யுது. அதுதான் கிம் ஜாங் உன்னையும் ரஷ்ய அதிபர் புட்டினையும், இந்த அமெரிக்க முதலாளிகள் தான் ஆயுத உற்பத்தியில முன்னணியில் இருக்காங்க. இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து ட்ரம்பை மட்டும் வச்சுட்டு ஒரு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்க முடியாது. ஸ்பேஸுக்கு முதல் போனவர் யார் தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, அது வந்து ஆஞ்சநேயர் தான்னு சொல்ற ஒரு அரசியல் தலைவர். நம்மளுடைய அரசியல் தலைமை பண்ற தப்பு தான். நம்ம நாட்டுக்கு பலம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? புறக்கப்பேசு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து சைனா வந்து ஜப்பானை வேர்ல்டு வார் 2 வந்து வீழ்த்தினதுக்கான ஒரு செரிமோனி பரேட் ஒன்று நடத்தினாங்க. அதில் வந்து ஒரு 26 நாடுகளை சேர்ந்த லீடர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. கிம் ஜாங் உட்பட புட்டின் உட்பட எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. இப்போ அதை ஒட்டி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து புது நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து உருவாயிடுச்சு, இனிமே வந்து சைனா தலைமையில வந்து உலகம் இயங்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை நம்ம அப்படி பார்க்கலாமா? இல்லை, அதாவது யாராவது தலைமை ஏற்கணுங்கிற நினைப்பு எங்கிருந்து வருது? நாம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் அப்படி இருந்திருக்கு. 2 உலகப்போர் நடக்கும்போது அச்சு நாடுகள் நேச நாடுகள் அப்படி இருந்ததுனால மக்களுக்கு ஏதாவது நல்லது இருந்ததா? போர் தான் நடந்தது, கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க, பல்வேறு விதவிதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு நீங்க போர் வேண்டாம்ங்கிற குரல் எழுந்ததுக்கு தான் அது வழிவகுத்துச்சு. அது மாதிரி இப்ப அமெரிக்கா ஒரு தலைமையில ஒற்றை துருவ அப்படி உலகம் இருக்குங்கிறதுனால நமக்கு என்ன நல்லது? உண்மை என்னன்னா, பல துருவ உலகத்தை நோக்கி போகணும். இப்போ நம்ம அங்க நடந்த அந்த பாசிசத்தை வீழ்த்திய ஒரு வெற்றி விழா, அந்த நிகழ்ச்சி, அது கொஞ்ச நாள் முன்னால பாத்தீங்கன்னா ரஷ்யால நடந்தது. இதே மாதிரி பரேடு ரஷ்யாவில் நடந்தப்போ உலக நாடு தலைவர்கள் போனாங்க. ஆனா அந்த பரேடோடைய நோக்கம் என்னன்னா, 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு உலக யுத்தத்துக்கான வாய்ப்பு இல்லை என்று ஆக்கிவிட்டோம் அப்படிங்கிறது தான். அப்ப எதுக்கு ஆயுதங்களை காட்டுறாங்க? இந்த மாதிரியான பரேட்ல எல்லாம் ஆயுதங்களை ஏன் காட்டுறாங்கன்னா, ஆயுதங்கள் வந்து இப்போதைக்கு போர் இல்லாம தடுக்கிறதுக்கான வழிமுறையா நினைச்சுதான் காட்டுறாங்க. இப்போ ஒரு நாடு வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கு, இப்ப இந்தியா கையில அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னா, அணு ஆயுதம் இருக்கிற நாட்டை இன்னொரு நாடு தாக்குவதற்கு யோசிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா கிடையாது, இப்ப வார் நடந்துகிட்டு இருக்கு. நேரடியா அமெரிக்கா இறங்கல, யுக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கிற ஒரு வேகத்துல போன நாடுகள்லாம் இப்ப பிரேக் அடிக்குது. ஏன், என்ன காரணம்? ரஷ்யா வந்து எப்படி இருந்தாலும் அணு ஆயுத நாடு. ஒண்ணு அது உக்ரைனை நோக்கி அது உள்ள இறங்குற வரைக்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா எப்ப உக்ரைன் முன்னேறி ரஷ்ய எல்லைக்குள்ள போகுதோ அப்ப அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. ஏன்னா தன்னுடைய நாட்டு இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு அவங்க அதை பயன்படுத்தலாங்கிற ஒரு விதியை உருவாக்குவாங்க, பயன்படுத்துவாங்க. அப்ப எந்த நாடாவது இதுக்கு மேல கால் வைக்குமா? வைக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு வார் வேணும், அதுக்காக வார் நடத்துறீங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற உலகத்தில் நடக்கிற பாலஸ்தீன் போரா இருக்கட்டும், அல்லது இது உக்ரைன்ல நடக்கிற வாரா இருக்கட்டும், இந்த மாதிரி பதட்டம் இன்றைக்கு இருக்கிற பெரிய முதலாளித்துவ நாடுகளுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு புதிய புதிய ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு களம் தேவைப்படுது. நீங்க இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை நோக்கி போடுற பல்வேறு ஆயுதங்கள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறாங்க. இதை பரிசோதனை பண்ற பரிசோதனை களமா பச்சிலம் குழந்தைங்க, பெண்கள், உணவுக்கு இல்லாதவங்க, ஏற்கனவே உணவுக்கு இல்லாம செத்துட்டு இருக்கிறவங்க மேல குண்டு உணவுப் பொருள் விழுகுதுன்னு நினைச்சு பார்த்துட்டோம் வந்து. இது நடந்துட்டு இருக்கிற உலகமா இது இருக்கும்போது இந்த மாதிரியான பெரேடுகள் பத்தி பேசுறதுங்கிறது எந்த அளவில் நமக்கு பயன்படும்னா, அமெரிக்காவுக்கு எதிராக, ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இராணுவ தளம் வச்சிருக்கிற ஒரே நாடு. நேட்டோக்கு தான் உலகம் முழுக்க இராணுவ தளம் இருக்கு.
இப்ப அவ்வளவு நூற்றுக்கணக்கான நாடுகள்ல தளம் வச்சிருக்கிற ஒரு நாடு எந்த நாட்டை அச்சுறுத்தலாங்கிற நிலைமையில எங்களை அச்சுறுத்த முடியாது, நாங்க இவ்வளவு ஆயுதங்கள் வச்சிருக்கோம், நாங்க இவ்வளவு இராணுவத்தை வலிமையா தயாரிச்சு வச்சிருக்கோம் என்று சொல்வதற்கான ஒரு அறிவிப்பு தான். ஆனா அதுல வந்து டிப்ளமசின்னு சொல்லுவாங்க, ராஜதந்திரமா சில விஷயங்கள் செய்யறது. அதுதான் கிம் ஜாங் உன்னையும் ரஷ்ய அதிபர் புட்டினையும் அந்த நிகழ்ச்சியில பங்கெடு அது வந்து பாசிசத்துக்கு எதிரான போர், அதை நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லும்போது புட்டின் வந்தாரு உக்ரைன் போருக்காக ஆதரிச்சோம்னு சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு வராது. இது ஒரு உலக நிகழ்வு. அதனாலதான் ட்ரம்ப்போடைய பதிவுல அவர் என்ன போட்டிருக்காரு, எங்க வீரர்களுடைய தியாகத்தையும் நீங்க நினைவு கூறுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு தான் அதுல போட்டிருக்காரு. ஏன்னா அமெரிக்க வீரர்கள் உட்பட 2ஆம் உலக போர்ல பங்களிப்பு செலுத்திருக்காங்கிறது உண்மைதான். அதுல உண்மையில ஜப்பானுடைய பாசிசத்துக்கு எதிராங்கிற பேர்ல தான் 2 அணுகுண்டுகள் இந்த உலகத்துல வீசப்பட்டுச்சு. அதையும் மனசுல வச்சுக்கணும். ஆனா பாசிசத்தை வீழ்த்துறதுங்கிறது ஏதோ அணுகுண்டு போட்டு அச்சுறுத்துறது இல்லை. நீங்க அவங்க கையில இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க பகுதிகளை விடுவிப்பதுங்கிறதும் சம்பந்தப்பட்டது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி ஒரு பெரிய பாசிசம்ங்கிறத வந்து நம்ம எப்பவுமே ஹிட்லர் ஜெர்மனி அதை மட்டும் பார்ப்போம், அப்படி இல்லை. அது வந்து உலகம் முழுக்க பாசிச வகைப்பட்ட வளர்ச்சி போக்கு அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு வந்து டிக்டேட்டர்ஷிப் ஒரு அவசர சட்டத்தின் மூலமா உலகத்தை ஆள்வது. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறது இல்லை, அவசர சட்டம் போட்டுருவாரு. நீங்க அப்படியே இங்க பாருங்க, ஆர்டினன்ஸ் ராஜ் நடந்துட்டு இருந்தது. இந்தியாவில் என்ன நடந்தது, அவசர சட்டம் போட்டுருவாங்க டக்குன்னு. ஸோ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு எல்லா அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிற ஒற்றை நபர் ஒற்றை பிம்பத்தை மையப்படுத்தின அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய சவால். ஓகே, இப்போ அப்போ வந்து இந்த சைனா வெர்சஸ் அமெரிக்கா வந்து சைனா லீட் பண்ணிருச்சுங்க அப்படின்னு நம்ம அது வந்து ஃபயர் விடுறது அர்த்தமற்றதுங்கிறீங்களா? அதாவது பொதுவா சோசியலிசம்னு ஒண்ணு இருக்கு, ஏகாதிபத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்தியா மாதிரியான முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு முதலாளித்துவத்திலிருந்து மாறி சோசியலிஸ்ட் நோக்கி போகலாம், அல்லது ஒரு வல்லரசு நாடா மாதிரி உலகத்தையே ஆள்ற ஒரு இடத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் எங்கிருந்து வருதுன்னா, உலகத்துல 2 மாடல் உருவாயிடுச்சு. இந்த 2 மாடல்ல கேபிட்டலிசத்தின் உச்சத்தை நோக்கி நம்ம போறோமா, அல்லது ஒரு புதிய சோசியலிச கட்டமைப்பு நோக்கி நம்ம போறோமா, இந்த 2 ஓகே. ஆனா உலகத்தையே 2 துருவமாக்கி ரஷ்யாவின் தலைமையில் உலகம், அமெரிக்காவின் தலைமையில் உலகம், அப்ப இது 2க்கும் வெவ்வேறு மோட்டிவ், இவங்க 2 பேரும் மோதி அப்படி சொல்ற நிலைமை இல்லை இப்ப. ஓகே, உண்மை என்னன்னா மல்டி போலாரிட்டிங்கிறது நோக்கி ஜெஃப்ரி சாக்ஸ்னு ஒரு பிரபலமான பொருளாதார அறிஞர் இருக்கார், கொலம்பியா யூனிவர்சிட்டி சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, அமெரிக்கன் ஹெஜிமனி வந்து முடிஞ்சதுங்கிறாரு. நம்ம அப்படி அவ்வளவு ஈஸியா அதை சொல்ல முடியாது, பட் அமெரிக்காக்காரர் அதை சொல்றாரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா நாட்டிலையும் தாக்கம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா இங்க வந்து பல துருவம் உருவாயிடுச்சு. இப்போ தெற்குலக நாடுகள்ல இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரியான நாடுகளுக்கு இடையில இருக்கிற கோஆர்டினேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்படியே நீங்க வந்து அமெரிக்க ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியம்ங்கிறது தனியா அது தன்னுடைய நலனை நெகோசியேட் பண்ற இடத்துக்கு வருது. இந்த கல்ஃப்ல இருக்கக்கூடிய பெட்ரோலிய நாடுகள் அவங்க தன்னோட ஃபியூச்சர் என்ன, அது என்னங்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வருது. ஏசியான் நாடுகளுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வருது. இவங்க எல்லாருமே தங்களுடைய நலன்களை எப்படியாவது முன் கை எடுக்கணும். எப்படி இது எந்த நம்பிக்கையில வருதுன்னா, பெரிய பெரிய சந்தைகளாக உள்நாட்டு சந்தைகளை கொண்ட நாடுகள் அது இருக்கு. சோ இதை நான் எல்லாத்தையும் நான் டிக்டேட் பண்ணுவேன், நான் அங்கிருந்து உத்தரவு போடுவேன், நீங்க கேட்டுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில எந்த ஒரு நாடும் இயங்க முடியாது இனி அப்படின்னு அவர் நம்புறாரு. ஓகே, ஆனா என்ன சிக்கல், டாலர் தான் இன்னைக்கும் குளோபல் கரன்சி, அந்நிய செலாவணி நம்ம இங்க சொல்றோம்ல, உலகம் முழுக்கவே முக்கியமான செலாவணிங்கிற இடத்துல டாலர் தான் இருக்கு. உலகம் முழுக்க அதிகமான இராணுவ தளங்களை கொண்டது அமெரிக்கா தான். உலகத்தின் சர்வதேச நிதி அமைப்புகள் அல்லது பங்கு வர்த்தகத்தை கட்டுப்படுத்துற இடத்துல இருக்கிறது அமெரிக்க முதலாளிகள் தான். உலகத்தின் மிக முக்கியமான முதலாளிகள் அமெரிக்க முதலாளிகள். அந்த 7 கம்பெனிகள் இருக்க அந்த டெக்னோ இன்னோவேஷன் கம்பெனி, அவங்கதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லீடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கதான் இப்ப நீங்க அந்த அமெரிக்க முதலாளிகள் தான் ஆயுத போர் உற்பத்தியில முன்னணியில இருக்காங்க. இதெல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து ட்ரம்ப்பை மட்டும் வச்சுட்டு ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி பார்க்க முடியாது. ஸோ ஆபத்து இருக்கு, அவங்க அதை நோக்கி போக விரும்புவாங்க. ஒரே அமெரிக்கா சொல்வதை உலகம் கேட்கணும் அப்படின்னு போக நினைப்பாங்க. ஆனா எத்தனை நாடுகளை நீங்க வந்து தள்ளி வைக்கிறீங்களோ, இப்ப ரஷ்யாவை தள்ளி வச்சாங்க, சீனா மேல அடக்குமுறை, இப்படி இந்தியா மேல டாரிஃப், இப்படி போட போட என்ன ஆகும், நீங்க தள்ளி வச்சவன்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் உருவாகும்ல. அப்ப இது மல்டி போலாரிட்டி நோக்கி தான் போகும்.
ஓகே. நீங்க பட்டினி போட்டு சாகடிக்கிறதுன்னு கியூபாவை மட்டும் பட்டினி போட்டுட்டு இருக்கும்போது கியூபா வந்து திணறுச்சு. நீங்க அதுக்கு ஈக்குவலா ஒரு 10 நாடை மொத்தமா பட்டினி போட்டீங்கன்னா, பட்டினி போட்டவங்க எல்லாம் சேர்ந்து தன்னை ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டத்தை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஓகே. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு உலகம் முழுக்க நடந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்க அந்த மொத்தம் அந்த இமேஜ் வந்து அந்த 26 பேர் வந்த இமேஜ் வந்து இந்த பின்னணி தான். நான் 26 கண்ட்ரிஸ பாக்குறத விடவும் பிரிக்ஸ் நாடுகள்ல பிரிக்ஸ் பிளஸ்ஸா அது மாறினது நீங்க பார்க்கணும். ஓகே. பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு BRICS பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா? இப்ப இந்த நாடுகள் இருந்ததிலிருந்து பிரிக்ஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஓகே. ஓகே. அது கூட பார்ட்னர் கண்ட்ரிஸ் வந்துருச்சு அங்க. ஓ சரியா? அதே மாதிரி சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனா தான் ஆரம்பிச்சது. ஆனா இப்ப அது அப்படி இல்ல. அங்க 10 நாடுகள் பர்மனன்ட் மெம்பர், இந்தியா உட்பட, பாகிஸ்தான் உட்பட மொத்தமா 27 நாடுகளுடைய கோஆர்டினேஷன் அது அங்க இருக்கு. பார்ட்னர் கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகே. அப்படியே நீங்க ஏசியானுக்கு வாங்க. RCEPன்னு சொல்லுவாங்க. இந்தியா அதுல பார்ட்னர் கிடையாது. ஆனா இந்த RCEPங்கிறது உலகத்தின் மிகப்பெரிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொண்ட நாடுகள். இதுல வந்து முன்னேறிய நாடுகள் கிடையாது. ஆசியான் கண்ட்ரிஸ் தான் இந்த பகுதியில் இருக்கு. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் சைனா முயற்சி எடுக்கிறது. அதுல இந்தியா கிடையாது. ஆனா 140 நாடுகளுக்கு மேல அதுல மெம்பரா இருக்காங்க. நீங்க ஐரோப்பிய கண்டத்துல மட்டுமே அதுல பல நாடுகள் இதுல வந்து சேர்றதுங்கிறது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா நீங்க சைனாவில இருந்து ரயில் ரோடு, சைனாவில இருந்து டிஜிட்டல் பாதை, சைனாவில இருந்து கடல்வழி பாதை, நிறைய துறைமுகங்கள், இது எல்லாத்துலயும் நேரடியா சீன முதலீடுகள் செஞ்சாங்க. அதை அவங்க வரவேற்க செஞ்சாங்க. ஓகே. சரியா? இப்ப இதெல்லாம் அப்படியே நிக்குமா? அடுத்தது நோக்கி போகுது. உதாரணமா இப்ப SCO மீட்டிங்ல மோடி கலந்துட்டார். பிரதமர் மோடி 7 வருஷத்துக்கு அப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன் மீட்டிங்க்கு போயிருக்காரு. நேரடியா ஜி ஜின்பிங்க பாக்குறாரு. அதுதான் செய்தி. அந்த செய்தி வந்தோடனே இந்தியாவில எல்லாரும் என்ன மாதிரி தலை போட்டாங்கன்னா, டெரரிஸ்ட் அட்டாக்கை கண்டிச்சு அவங்க தீர்மானம் போட்டாங்க. யாரு? அந்த SCO. அது செக்யூரிட்டி கோஆபரேஷன் சம்பந்தப்பட்டதுதான். சோ டெரரிசத்தை கண்டிச்சு அவங்க தீர்மானம் போட்டாங்க. அதுல சிக்னேச்சர் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான் எல்லாரும் சேர்ந்து டெரரிசத்தை கண்டிப்போம் போட்டாங்க. அது வந்து இந்தியா ஊடகங்கள்ல பெருசா வந்துச்சு. ஓகே. ஆனா அதே சம்மிட்ல தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நமக்குள்ள கோஆர்டினேஷன் வேணும். புதிய எனர்ஜி, அதாவது இப்ப சோலார், காற்றாலை, இதுல எல்லாம் புதிய தொழில்நுட்பங்களை நமக்குள்ள பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம நாடுகளுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வேணும். இது எல்லாம் அதே மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா இந்தியா எதிர்பார்க்கிற கோஆபரேஷன் வந்து நியூ எனர்ஜி செக்டர்ல வருது. அது அதானிக்காக பண்றாரா இல்ல இந்தியாவுக்கே அப்படி ஒரு தேவைப்படுதாங்கிறது வேற. ஆனா உலகம் முழுக்க புதிய எனர்ஜி, அதாவது இந்த பெட்ரோல், டீசல், ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லக்கூடிய எரிபொருள்களுக்கு மாற்றா காற்றாலை அல்லது நீர் மின்சாரம் அல்லது சோலார் மின்சாரம், இந்த மாதிரி மின்சார தயாரிப்புல இன்னைக்கு சீன கண்டுபிடிப்புகள் வந்து முன்னேறி இருக்கு. இந்த கண்டுபிடிப்புகளை வச்சுட்டு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதை நான் பகிர்ந்துக்கிறேன், இதை நமக்குள்ள பகிர்ந்துப்போம், அல்லது நமக்குள்ள இந்த பிசினஸ் நம்ம பில்டப் பண்ணிப்போம், நீ கொஞ்சம் கொடு நான் கொஞ்சம் கொடுக்குறேங்கிற இடத்துக்கு போறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பலம்ன்றேன். அந்த பலத்தை வச்சுதான் அவங்க நெகோசியேட் பண்ண முடியும். அது மாதிரி இந்தியாவுக்கு என்ன பலம்? இந்தியா வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஒரு முக்கியமான நாடு. அதை மிக குறைந்த செலவுல சாத்தியப்படுத்தக்கூடிய நாடு. நமக்கு அந்த பலம் இருக்கு. நம்ம நாட்டில இருந்து நிறைய அரிய தனிமங்கள் எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க ப்ராசஸ் பண்ணி வேற ஒரு பொருளா மாத்துறாங்க. ஆனா அந்த அரிய தனிமங்கள் நிறைந்த நாடு இந்தியா. அதே மாதிரி மருந்து பொருள் தயாரிப்புல சீனாவும் இந்தியாவும் சேர்ந்ததுன்னா உலகத்தின் மிகப்பெரிய உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து உலக நாடுகளோட நம்ம ஒன்னா இருக்கோம்னு நெகோசியேட் பண்ணா சில விஷயங்கள்ல பலமா நின்று நெகோசியேட் பண்ண முடியும். இப்படி வந்து நான் ஒவ்வொரு நாடுமே சொல்லுவேன். நான் உதாரணத்துக்கு சீனாவை எடுத்ததுனால சொல்றேன். ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து நிக்கிறதுனால தானே இன்னைக்கு வந்து எண்ணெய் விலை கட்டுப்படுத்தப்படுது. நீங்க அதாவது எண்ணெயை ரஷ்யால இருந்து வாங்குறாங்க. அதை செலவு கம்மியா ரிஃபைன் பண்ணி இந்தியாவுல நம்ம மக்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க. இது விமர்சிக்கப்படுது. ஆனா இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. ரஷ்யாவில இருந்து நம்ம வாங்குறத ஒருவேளை வேற நாட்டில இருந்து வாங்குறதா ஆரம்பிச்சோம்னா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில உயரும்ல. நீங்க அதை டாலர் கொடுத்து வாங்கணும். அப்போ உங்க ரூபாய் மதிப்பு ஏற்கனவே சரிஞ்சிருக்கிற நேரத்துல இன்னும் சரியும்ல. உங்க கையில டாலர் வந்து இருப்பு குறையும் இல்ல. அப்ப இதோட மிகப்பெரிய பேர்டனை யார் சுமக்கணும்? இந்திய மக்கள். முதலாளி சுமப்பாரா? விலையை குறைக்காம இருப்பாரா? அப்போ ஒரு பக்கம் வந்து ரஷ்யாவில் குறைஞ்ச எண்ணெய் வாங்குறீங்க, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கிற அதே சமயம்
குறைஞ்ச செலவுல என்ன வாங்குறீங்க, அது எங்களுக்கு அந்த பலனை கொடுங்கன்னு மக்கள் கேட்கிற அதே சமயம் இந்தியா ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காம விட்டா, ஏற்கனவே ஈரான்கிட்ட இருந்து இவங்க வாங்குறோம்னு சொன்னா அமெரிக்காவுக்காக வாங்கல, அந்த மாதிரி ரஷ்யா கிட்டையும் வாங்கலன்னு விட்டோம்னா உலக அளவுல எண்ணெய் விலை உயரும். சோ இதுதான் எக்கனாமிக்ஸ். இதுதான் எக்கனாமிக்ஸோட சேர்ந்த உலக அரசியல். யாருக்காக செய்யறாங்கிறது உள்நாட்டு அரசியல் தனி, உலக அரசியலையும் நம்ம கவனிக்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம மல்டி போலார் வேர்ல்டு அப்படின்னு ஒண்ணு உருவாயிட்டப்போ நாம ஒரு யாரையும் சாராத சுயேட்சையான பொருளாதார கொள்கை, சுயேட்சையான வெளியுறவு கொள்கை, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் இந்த கேம்ல விளையாடவே முடியும். ஓகே. அப்போ வந்து நம்ம இந்த சினிமா மாதிரி ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அந்த மாதிரி பழக்கப்பட்டதுனால வந்து நம்ம வந்து அமெரிக்காட்டேருந்து டாரிஃப் போட்டதுனால நம்ம சைனாட்ட போயிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லை. இல்ல ஆனா ஒரு விஷயம் அப்படிதான் நெகோசியேஷன் நடக்குது. என்னன்னா அமெரிக்கா வந்து 5 சுற்று நம்ம கூட பேச்சுவார்த்தை 5 சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்காக இந்தியா வர்றதா ஒரு கமிட்டி வந்தது. அந்த பின்னணியில தான் டாரிஃப் வந்து நம்ம மேல போடப்பட்டுச்சு. அந்த டாரிஃப் போடும்போது இந்த டாரிஃபை நேரடியா சைனா மேல போட முடியாது, அதனால நான் இந்தியா மேல போடுறேன் மிரட்டுறதுக்காக, ரஷ்யாவை மிரட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு மழுப்பலான விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்க. இங்கேயும் கூட என்ன நினைச்சாங்கன்னா இது 1 மாசம் இருக்கும், 1.5 மாசம் இருக்கும், பேச்சுவார்த்தையில நெகோசியேஷன்ல சில விஷயங்களை சரி பண்ணிக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியை பாராட்டி ட்ரம்ப் பேசினதாகவும் உடனே அதை வரவேற்று இங்க மோடி சொன்னதாகவும் ஒரு இமேஜ் பில்டிங் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப எலிமெண்ட்ரியா உலக அரசியல் சொல்லி கொடுக்கறதா தான் இருக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா இங்க உலகத்துல 2 வேறு சிஸ்டம் இருக்கு. அதுல நமக்கு பலம் தரக்கூடிய சிஸ்டம் என்னன்னு நம்ம சூஸ் பண்ணணும். இந்தியாவோட சிஸ்டம்ங்கிறது ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி தான். ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிக்கு அதற்கான லிமிட்டேஷன் இருக்கு. ஏன்னா நம்முடைய சந்தைங்கிறது இப்ப இங்க இருக்கக்கூடிய சந்தையை நம்ம திறந்து விட்டுறோம். சொந்த சுய தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறதுல நம்ம இன்னும் நிறைய முன்னேற வேண்டியிருக்கு. அந்த முன்னேற தான் நமக்கு பலம் கூடும். ஆனா அதை முன்னேறுவதை நோக்கி போகணும்னா உங்களுக்கு சுயேட்சையான பொருளாதார கொள்கை வேணும், அயலுறவு கொள்கை வேணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கணும். எனக்கு தெரிஞ்சு சைனா வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் முன்னால இதே மாதிரியான நெகோசியேஷன் பண்ற இடத்துல இல்லை. ஓகே. அமெரிக்காவா. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா வந்து நான் 100% வரி போடுவேன் அப்படின்னு சொன்னா சீனாவால அப்படின்னா நாங்க ஏற்றுமதி பண்றதுல இந்தந்த பொருளை அனுப்ப மாட்டோம் உனக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது என்ன பொருள்? அரிய தனிமங்கள், மேக்னெட், காந்தங்கள். இதை அனுப்ப மாட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் வந்து இந்த வரி போடுவேன், அதை 60 நாள் கழிச்சு போடுவேன், 90 நாள் கழிச்சு போடுவேன்னு நாளை இழுத்தடிச்சிட்டாரு ட்ரம்ப். ஏன்னா அது இல்லாம இங்க கார் தயாரிப்பு நடக்காது, அது இல்லாம இங்க கம்ப்யூட்டர் தயாரிப்பு நடக்காது. சீனா கொடுக்குற அந்த பொருளை வச்சுதான் இன்னொரு பொருளா மாத்தணுங்கிற ரகசியம் அல்லது அந்த தேவை சீனாவுக்கு தெரியுது. அப்ப இது எவ்வளவு காலம் நீண்ட காலம் உழைச்சு இதை கட்டமைச்சிருப்பாங்க. இந்த கட்டமைப்புங்கிறது நம்ம கையில நாமளும் செய்ய வேண்டியது. நாம வந்து இராணுவத்தை வச்சு மட்டுமே உலகத்தை ஆள முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வாருங்கிறது மட்டுமே ஒரே வழிமுறை உலகத்தை ஆதிக்கம் செய்வதற்கோ அல்லது உலகத்துல தாக்கம் செலுத்துவதற்கோ என்ற காலம் முடிந்து விட்டது. வார் வந்து அழிக்கும். பருவநிலை மாற்றத்தை நீங்க எந்த குண்டை வச்சு தடுப்பீங்க? பருவநிலை மாற்றம் உலகத்தையே அழிக்க போகுதுன்னா அதுக்கான டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலைன்னா நீங்க வந்து பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் கரண்ட் வேணும். எல்லாரும் கரண்ட் வேணும்னா எல்லாருக்காகவும் நீங்க நிலக்கரி எரிச்சுதான் ஆகணும். நிலக்கரி எரிச்சா உலகத்துல பருவநிலை மாற்றம் வரும். அப்ப நீங்க நிலக்கரியை எரிச்சு எவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி பண்றீங்களோ அதுக்கு சமமான மின்சாரத்தை காற்றாலை மூலமா எடுக்கணும், சோலார் மூலமா எடுக்கணும்னா சோலார் டெக்னாலஜி உங்களுக்கு டெவலப் ஆகணும் இல்ல, காற்றாலை டெவலப் ஆகணும் இல்ல, கடல்கள்ல கடல் பரப்புல நீங்க வைக்கலாம், அது டெவலப் ஆகணும் இல்ல. இன்னைக்கு சீனா எந்த எல்லைக்கு போறாங்கன்னா ஸ்பேஸ்ல போடலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க வந்து மேகம் மறைக்காது சூரியனை. அப்ப அங்க இருந்து கரண்ட்டை எப்படி எடுத்துட்டு வரலாம்னு யோசிக்கிறாங்க. இது ஏதோ சீனாக்காரங்களோட பெருமை கிடையாது, இதுதான் சயின்ஸ். சயின்ஸ் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்மள எக்ஸ்பேண்ட் பண்ண உதவும். ஆனா அதுக்கு நமக்கு பேசிக் நாலேஜ் வேணும். பேசிக் நாலேஜ் அபவுட் ஸ்பேஸ் நமக்கு வேணும். இப்ப நான் வந்து ஸ்பேஸுக்கு முதல் போனவர் யார் தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, அது வந்து ஆஞ்சநேயர் தான்னு சொல்ற ஒரு அரசியல் தலைவர் நம்ம ஊர்ல வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்கிட்டயே போய் அதை சொல்லி கொடுத்துட்டு எப்படி நம்ம இந்த ஏரியாவுக்கு நம்ம போவோம்? ஆனா அது நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியாது, அது யூரி ககாரின்.
அது சோவியத் யூனியன் இருந்தப்பே ஸ்பேஸுக்கு முதல் மனுஷன் போயிட்டு வராங்க. ஆனா அதையும் தெரியல, நீல் ஆம்ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதையும் தப்பா சொல்லி தர்றாரு. ஓகே, இப்போ இங்கதான் நமக்கு சயின்ஸ் வேணும், நம்ம கல்வி முறை வளரணும், நம்முடைய இளைஞர்கள் மேல முதலீடு செய்யணும், நம்ம இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைக்கணும், பேசிக் சயின்ஸை வளர்க்கணும். வெறுமனே தொழில் சார்ந்த அறிவு மட்டும் கிடையாது, நமக்கு அறிவாளிகள் வேணும், நமக்கு வேலை செய்யறவங்க மட்டும் போதாது. நீங்க ஐடி செக்டார் டெவலப் ஆயிடுச்சு, ஐடி செக்டாரே நம்பிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, உங்க ஐடி செக்டாரோட பெரும்பாலான வேலைகளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சிரும்னா நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீ எந்த இடத்துல இருக்கன்னு வந்துரும்ல அடுத்தது. இப்போ உங்ககிட்ட டிரைவர் வச்சிருக்கீங்க, டிரைவரே தேவையில்ல, நான் வந்து ஒரு சிப்பு மட்டும் மாட்டிக்கிட்டு ரோபோட் ஓட்டும்னு வந்துட்டா ரோபோட் தயாரிப்புல நம்ம எங்க இருக்கோங்கிற கேள்வி வரும்ல. டிரைவருக்கு நிகராக உங்களுக்கு ரோபோட் தயாரிக்கிற தொழில் வளரலாம், ஆனா அதுல நீங்க வளர மாட்டீங்க. இந்த இந்த எல்லையில தான் இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை எங்க நடக்குது? உனக்கு சிப்பு தரமாட்டேன்றான், செமிகண்டக்டர் தரமாட்டேன், அதுதான் வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. இப்போ வரைக்கும் அட்வான்ஸ்டு சிப் சைனாவுக்கு தரமாட்டேன். ஓகே, சரி நான் அதை சொந்தமா தயாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அவங்க போறதா இன்னைக்கு சைனாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட். அங்கதான் அவங்க நிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இன்னொரு விஷயத்த உனக்கு தரமாட்டேன்னு சொல்லி நெகோசியேட் பண்றாங்க. நீ அதை தரமாட்டியா, நான் இது தரமாட்டேன். இப்ப அந்த முனையில நடந்துட்டு இருக்கிற விவாதமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம இல்லை. ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஆரம்ப நிலையில தான் உலக நாடுகளுக்குள்ள நடக்கிற விவாதங்களை சண்டையை பார்க்கிறோம். ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து நீங்க சொன்னபடி அந்த நெகோசியேஷன் பவர் வந்து சைனா வந்து 30 வருஷத்துல எப்படியே வளர்த்துக்கிட்டாங்க. நம்ம வந்து ஒண்ணு அமெரிக்கா பக்கம் போய் நிக்க வேண்டியதா இருக்கு, இல்ல சைனா பக்கம் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்ப வந்து இந்தியாவுக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லையா? அப்ப இல்ல நம்ம வந்து அப்படியெல்லாம் நம்மளை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதாவது நம்ம ஒரு நீண்ட காலமா ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதாவது பஞ்சசீல கொள்கை, அணிசேரா நாடுகள், நாம அப்படி இருக்க முயற்சி பண்றோங்கிறதையாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுல ஒரு நெகோசியேஷன் பவர் கிடைச்சது. அதை வச்சு அமெரிக்க சார்பாகவும் இருப்போம், சோவியத் யூனியன் சார்பாகவும் இருப்போம், அப்படியெல்லாம் இந்தியா நிலைப்பாடு எடுத்தது. ஆனா என்னன்னா காலப்போக்குல உங்களை மாதிரியே நிறைய நாடுகளுக்கு உருவாயிருச்சு. இப்போ இன்னும் நமக்கு தெளிவான பார்வை, சுயசார்பான பொருளாதார கொள்கை அதுல இருந்து தான் டெவலப் ஆகும். இப்போ உங்க பலம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து முன்னகர்வது நோக்குன ஒரு அயலுறவு கொள்கை கட்டமைப்புங்கிறது தேவை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலக நாடுகள் நம்ம மீது செலுத்துற அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வளைஞ்சு பழகிட்டதுனால நம்மளுடைய அரசியல் தலைமை பண்ற தப்பு தான். நம்ம நாட்டுக்கு பலம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உலகத்தின் நம்பர் 1 மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இப்ப இதுக்கு ஈக்குவலா சொல்லணும்னா நீங்க ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டை சொல்லலாம். ஆனா அது கான்டினென்ட், அது உடைஞ்சு போன பல நாடுகளுடைய கூட்டமைப்பா இருக்கு. அது கூட்டமைப்பு கூட இல்லை, படைஞ்சு. ஆனா இங்க அப்படியே பாருங்க, அதே மக்கள் தொகை, அதே மாதிரியான பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிற வளமான நிலம், ஆனா இங்க ஒரே நாடு. ஒரே நாடு, இதோட ரிச் கல்ச்சுரல் அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உள்நாட்டு சந்தையை வளர்க்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம கொடுக்குது. உள்நாட்டு சந்தையில விற்பனையாளர்களா மட்டுமே நம்ம இருக்க போறோமா, அல்லது உற்பத்தியாளர்களாவும் சேர்ந்து இருக்க போறோமாங்கிற கேள்வி இருக்கு. நமக்கான தேவைகளை வெளிநாட்டில இருந்து கொண்டு வர போறோமா, அல்லது கொண்டு வந்து மாடிஃபை பண்ற நாலேஜை சேர்த்து வளர்த்துக்க போறோமான்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்மளோட திட்டமிடல் என்ன இருக்கு? நம்ம திட்டமிடல்ங்கிறத ஒழிச்சிட்டோம். நம்மகிட்ட இப்ப நிதி ஆயோக் தான் இருக்கு, திட்ட கமிஷன்ங்கிறது இல்ல. நான் அப்படிதான் பாக்குறேன். அதாவது நம்மளோட பலம் எங்கிருந்து வரும்னா, நாம பின்பற்ற கொள்கையில இருந்து வரும். நம்ம அப்படியே உலக வங்கி ஒண்ணு சொல்லும், அந்த கடனை வாங்குறதுக்காக அதை ஏத்துக்கிட்டு வந்து நம்மளும் அமுல்படுத்திக்கிட்டு இருப்போம். அப்புறம் வேற ஒரு நாடு ஒரு கடன் கொடுக்கும், அதுக்கு ஒரு கொள்கை சொல்லுவோம், அந்த கொள்கையை நம்ம அப்படியே கொண்டு வந்து அமல்படுத்திக்கிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, மின்சாரம் நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனா மின்சாரத்தில் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மின்சாரத்தை 3 கம்பெனியா பிரிச்சு ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஏர்டெலுக்கு ஏர்செலுக்கும் கொடுக்குற மாதிரி எதை நோக்கி போகணும் அப்படின்னு உலக நாடுகள் நிர்பந்திக்குது. நம்ம அதை நோக்கி தான் தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன? சீனா மாதிரியான நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, அடிப்படை மின்சாரம் உட்பட அந்த ஈகோ சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. அது மேல சிறு தொழில் நடக்குது, அது மேல மற்ற தொழில் நடக்குது. அதற்கான ஆராய்ச்சிக்கான வேலைகளை நம்மளோட பல்கலைக்கழகங்கள் செய்யுது. அப்ப நம்ம பல்கலைக்கழகம் என்ன பண்ணணும்? இப்ப ஐஐடி என்ன பண்ணணும்? ஐஐடிக்கு நம்ம நிறைய செலவு பண்றோம். ஆனா இன்னைக்கு ஐஐடியில குருகுலத்துல இருந்து வந்து ஐஐடியில சேர்ந்துக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை, பல மோசமான முடிவுகள். நம்ம கல்வித்துறை சிதைக்கப்பட்டுரும். இப்ப நீங்க படிச்சு நல்ல மாடர்ன் நாலேஜோட மாணவர்கள் உருவாகலன்னா அப்ப யார் வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுவா? யார் உங்களோட துறைகளை டெவலப் பண்ண போறா? இங்கதான் உள்நாட்டு கொள்கையும் வெளிநாட்டு கொள்கையும் இணைஞ்சு நிற்குது.
ஸோ இது வந்து நான் சைனாவை சொல்ல மாட்டேன், அது வியட்நாம் பாருங்க, அல்லது வேற ஒரு நாடு, நீங்க வந்து முன்னேறிய வேற ஏதாவது ஒரு நாடு பாருங்க. அந்த முன்னேறிய நாட்டுக்கு அவங்களுடைய பலத்திலிருந்து ஒரு திட்டமிடல் இருக்கும். ஆனா நம்ம வந்து நம்ம கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து உன் பலத்தை விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நலன்ல இருந்து நம்ம நெகோசியேட் பண்ணுவாங்க. ஓகே நம்ம நலன்ல இருந்து நம்ம நெகோசியேட் பண்றோமா? ஓகே ஐரோப்பிய கொள்கைகள் மாறணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா உள்நாட்டு கொள்கையோட சேர்ந்து ஐரோப்பிய கொள்கை மாறும். அது பிரச்சனை வந்து அரசியல் இருக்கிறவங்களோடது. மக்கள் நிச்சயமா நம்மளோட மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வைப்ரண்டான மக்கள் திரள். அதுவும் யூத் வந்து அதிகமா இருக்கிற நாடு. ஆனா அதை பொட்டன்ஷியலா பயன்படுத்தாம நம்ம வந்து அதாவது முடிஞ்சா அதாவது உங்களுக்கு பிரெயின் ட்ரெயின் ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது எப்படி நம்ம வந்து இங்கிருந்து கச்சா பொருளை எடுத்து ஏற்றுமதி பண்ணிட்டு பினிஷ்டு கூடுக்காக இறக்குமதி பண்றோமோ அதே மாதிரிதான் இங்கிருந்து நல்ல பசங்களை படிக்க வச்சு அது உயர்கல்விக்காக வேற நாட்டுக்கு போறாங்க. அப்படியே அந்த கல்வி சார்ந்த வேலை அங்கதான் இருக்குன்னு அங்க போயிடுறாங்க. அவங்க கடைசியில காசு அனுப்பிச்சு வைப்பாங்க. அவங்க கொடுக்குற அந்நிய செலாவணி நம்பி இருப்போம். ஆனா அவங்களே இங்கிருந்து உழைக்கிற ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தா அவங்க ஒண்ணும் இல்ல, டிக்டாக தடை பண்ணிட்டாங்க. டிக்டாக தடை பண்ணோன்னே எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்குள்ள வரோம். டிக்டாக் சைனா வருது, இன்ஸ்டாகிராம் அமெரிக்கா வருது. அமெரிக்கா என்ன பண்ண போகுது? அப்படியே உங்க டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்குமா? சோ உங்களுக்கு உண்மையில உங்க சுயசார்பு வேணும்னா உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சொந்த ஆப் வேணும்ல. இவ்வளவு ஐடி என்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு ஏன் ஆப் இல்லை? ஏன் இல்லைன்னா உங்களுக்கு அதை நோக்கின பாதை இல்லை. அதை நோக்கின பாதையை வந்து நம்ம வகுக்காம நம்ம பயனாளர்களாவே இருக்கிறோம். we are just using it. நம்ம கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா நம்ம யூஸ் பண்றோம். நம்ம டேட்டா எல்லாம் வேற ஒருத்தனுடைய சொத்தா மாறுதுன்னா இது யாரோட பிரச்சனை? ஓகே, இதை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. அந்த திருப்பி நான் அந்த 26 கண்ட்ரிஸ் வந்து அந்த இமேஜ் பத்தி திருப்பி வைக்கிறேன். அந்த இமேஜ்ல இருந்து எல்லா கேள்வியும் நான் கேட்கிறேன். அது வந்து 3 கண்ட்ரிஸ் மேஜரா தெரிஞ்சவங்க வந்து புட்டின், ஜி ஜின்பிங், கிம் ஜாங் 3 பேரும் முன்னாடி இருக்காங்க, மத்தெல்லாம் நடந்து வராங்க. அதை பார்த்து நிறைய நம்ம என்ன சொல்றது சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க, வந்து கம்யூனிஸ்ட் வந்து திருப்பி எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, முதல்ல இந்த 3 கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து திருப்பி எமர்ஜ் ஆகுது நம்ம புரிஞ்சுக்கலாமா? சோவியத் யூனியன் வீழ்ந்துருச்சு, அடுத்த முகாம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க, அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? முதல் விஷயம் வந்து ரஷ்யால சோவியத் யூனியன் என்பது உடைந்து அது ரஷ்யாவா மாறும்போது அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்கிற இடத்துல இல்லை. அது ஒரு புட்டின்கிறவர் வந்து ஒரு முதலாளித்துவ நாடு, ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பை கொண்ட நாட்டுடைய தலைவர் தான். ஆனா அதுக்கு ஒரு லெகசி இருக்கு. அது ஒரு சுயசார்பான ஒரு நாடு தான். அப்ப அது அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு உள்ள கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பு மற்றதோ ஏற்கனவே கட்டி வச்சதோன்னு அவங்க வந்து இழக்கல. சரியா? இப்போ நீங்க நார்த் கொரியாவை பத்தி நம்ம ரொம்ப விளக்கமா பேச முடியாதுனாலும் அங்க புரட்சி நடந்து புரட்சி அரசாங்கம் தான் இருக்கு. ஆனா அவங்க ஒரு சீனா அளவுக்கு இன்னும் உற்பத்தியை வந்து அட்வான்ஸ் பண்ணிடல. இப்ப நீங்க அங்க போய் பார்த்து அப்படியே உற்சாகம் அடைகிறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. அங்க அந்த சொந்த மக்களுக்கு அடிப்படையா தர வேண்டிய விஷயங்களை எப்படி உறுதிப்படுத்துறதுங்கிற ஒரு போராட்டத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அது எப்படி இயங்கணுமோ அந்த மக்களுடைய நம்பிக்கையோட அது இயங்கிட்டு இருக்கு. தென்கொரியாவும் வடகொரியாவும் வேற வேறதான். ஆனா நீங்க சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தன்னை வந்து ஒரு நவீன சோசியலிச நாடாக கட்டமைக்கிற பாதையில 2035 நாங்க நவீன சோசியலிச நாடாகிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க ஒரு புதிய சகாப்தத்திற்குள்ள நுழைஞ்சிருக்கோம். எங்க நாட்டுல வந்து கடும் வறுமையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பெரேட்ல வந்து காட்டப்பட்ட பிம்பம் என்னன்னா, அமெரிக்கா வந்து ரஷ்யாவை ஒதுக்குச்சு, ஆனா ரஷ்யாவை உலகம் ஒதுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை புட்டினுக்கு இருக்கு. ஓகே, சரியா? என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, ஐயோ எனக்கு எல்லாம் கைவிட்டாங்க, நிலைமை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற தேவை அவருக்கு இருக்கு. சீனாவை சுற்றி இருக்கிற நாடுகள்ல தன்னோட கைப்பாவையா மாற்றுவதற்கும் அல்லது சுற்றி இருக்கிற பகுதியில பதற்றத்தை தக்க வைக்கிறதுக்கும் கொரியாவை ஒரு முக்கியமான கருவியா அமெரிக்கா பார்க்குது. கொரியன் வார் அல்லது கொரிய தீபகற்பத்துக்குள் போர் சூழல் என்பதெல்லாம் சீனாவை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் பதட்டம் நிலவணும் என்பது அமெரிக்காவுக்கு விருப்பம். ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு சோசியலிச வளர்ச்சிங்கிறது அவங்க ஆபத்தை பார்க்கணும். ஸோ அதை பண்ணும்போது அப்படியெல்லாம் இல்லை, நீ ஒன்றும் நினைச்சதெல்லாம் பண்ணிட முடியாது என்று சொல்லுகிற இடத்துல நார்த் கொரியன் லீடருக்கு சீனாவோட தலைவரோட நிக்கிறதும் சீன தலைவருக்கு நார்த் கொரியன் லீடர் அங்க வர்றதும் முக்கியமா இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு மெசேஜிங் தான். இந்த மெசேஜிங் வந்து அவங்க செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்கிற மேடை ஒரு பாசிச எதிர்ப்பு மேடை. அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் தான்.
பாசிச அரசியல் உலகம் முழுக்க எமர்ஜ் ஆகி வந்தப்போ அதை வீழ்த்துறதுல இந்த எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு நின்னோம் இல்லையா, அந்த ஒற்றுமை எங்களுக்குள்ள தொடருது என்கிற மெசேஜும் அதுல இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கலாம். மற்றபடி நம்ம வந்து கூஸ் பம்ப்ஸா அப்படி கைதட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கைதட்ட வேண்டிய இடம் வந்து மக்களுக்கும் இடையில உறவு ஏற்படுறது தான். உதாரணமா SCO சம்மிட்ல பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. அதுக்கு பிறகு நீங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா, நம்முடைய எல்லை பகுதியில இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு 2 நாட்டுடைய சந்தையை அணுகிறதுக்கான வாய்ப்பு திறந்து விட்டுருக்கோம். ஓகே, இதுதான் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லை பகுதி வந்து மலைகள் நிறைந்தது, போதுமான பாதுகாப்பான ரோடு எல்லாம் கிடையாது. இப்போ உங்களோட ஒவ்வொரு தேவைக்கும் நீங்க பல மலை முகடுகளை தாண்டி தான் வந்து பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா உங்க பகுதி வளரவே வளராது, உங்க தேவைகள் நிறைவேறாது. இப்ப இந்தியாவும் சைனாவும் ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட்ல 2 மக்களுக்கு இடையிலான கோஆபரேஷன் அதிகப்படுத்துவோம்னு முடிவெடுத்ததுனால அந்த இமயமலை எல்லையில் இருக்கிற பல கிராமங்களுக்கு 2 நாட்டு சந்தையை அணுகிறதுக்கான வாய்ப்பு திறந்து. இந்த மாதிரி மாற்றங்கள் தான் நம்ம மக்கள் இதுவரைக்கும் ஒரு கொள்கை விளைவால மக்கள் அனுபவிச்சிருந்த கஷ்டம் இருக்குல்ல, அதுல இருந்து இப்ப ஒரு விடுதலை ஓகே அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி விடுதலையை மக்களுக்கு கொடுக்கறது தான் அரசுகளுடைய கடமை. ஓகே, நீங்க அரசின் கருவியா மக்கள் இருக்கக்கூடாது, மக்களின் கருவியா அரசு இருக்கணும். ஸோ அதை நோக்கி நம்ம போறதுக்கு இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு உதவுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லாஸ்டா ஒரே கொஸ்டின். இந்தியா வந்து சைனாவோட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, டிராகனும் யானையும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்னு சொல்லி ஜிங்பிங்கே வந்து ஃபிட் போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப அது என்ன பொதுவா என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இப்ப இந்தியாவும் சைனா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்தியா சைனா யூட்டிலைஸ் பண்ணிக்க போதா, சைனா இந்தியா யூட்டிலைஸ் பண்ணிக்க போதா, இல்ல 2 பேரும் ஈக்குவலா மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்ந்து இருக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பொதுவா என்ன சொல்றாங்கன்னா சைனா வந்து இந்தியா யூட்டிலைஸ் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னா, 2 மீன் இருக்கு, ஒன்னு சின்ன மீன் ஒன்னு பெரிய மீன். பெரிய மீன் வாயை திறந்து நான் உன்னை கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன், உனக்கும் சமமான வாய்ப்பு தரேன், நீயும் என்னை கடிச்சு சாப்பிட்டுக்கன்னு சொன்னா முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலக நாடுகள்ல பல உறவுகள் இருக்கு. ஆனா அது வந்து நீ என்ன சாப்பிட்டுக்கோ நான் உன்ன சாப்பிட்டுக்கோங்கிற ஆர்குமெண்ட்ல தான். நீயும் வாழலாம் நானும் நல்லா வாழலாம், நம்ம 2 பேருக்கும் ஈக்குவலான சேலஞ்ச் இருக்கு. அது பருவநிலை மாற்றம், அது எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய சிக்கல், அது வந்து புதிய டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ல வரக்கூடிய சிக்கல், உனக்கும் எனக்கும் அமெரிக்காங்கிற ஒரு தடை இருக்கு. இந்த முறையில ஒரு ஒற்றுமை உருவாச்சுன்னா அது 2 நாட்டுக்கும் நல்லது. சோ பொதுவான சவாலை பார்க்க போறோமா, அல்லது இந்த உலகமயமாக்கல் கொள்கையில் நடந்த மாதிரி உன் சந்தையை நீ திறந்து விடு, என் சந்தையை நான் திறந்து விடுறேன் அப்படின்னு நீ அணைய எந்த பக்கம் திறந்தாலும் தண்ணி எந்த பக்கம் வெள்ளமா போதும் அவனுக்கு தான் பாதிப்பு. ஸோ அது நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணமா நான் சைனாவோடைய ஒப்பந்தம் போட்டாலும் நம்முடைய அக்ரிகல்ச்சர் செக்டாரை திறந்து விடக்கூடிய ஒப்பந்தத்தை போடுறத நம்ம அனுமதிக்கவே முடியாது. அது அமெரிக்கா கூட போட்டாலும் சரி, சைனா கூட போட்டாலும் சரி. ஸோ அது வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நம்ம நலன் என்னங்கிற அடிப்படையில தான் நம்ம அதை பேசணும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பொதுவான விளக்கம்னு ஒன்று கிடையாது. ஓகே, நன்றி தோழர்.